ஹலோ. வணக்கம், சொல்லுங்க வணக்கம் மேடம். மயிலாடுதுறையிலிருந்து மதன் மோகன். சார். சொல்லுங்க சார். மேடம், இன்னையோட என் பெட்டிஷன் விசாரணை நடந்து 1 வருடம் 6 நாள் ஆயிட்டு. என்னுடைய பெட்டிஷனை ஒவ்வொரு எழுத்தா படிச்சிருந்தா கூட நேரம் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? என்கொயரியும் முடிஞ்சுது. அது அப்படியே கடப்பிலே கிடக்க 1 வருஷம் 6 நாள் ஆகுது. அதோட தலையெழுத்து என்ன? நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா என்னங்கிறது எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க. ஏன்னா இதுக்கு என்னுடைய ஐபசி ஃபார்ம் 24ல மகேஷ் காந்தி மையத்தினுடைய கையெழுத்து மிஸ் மேட்சிங்கிறத நேற்று கொண்டு கமிஷனோட பிஏ அருணுக்கு அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலா அனுப்பியிருக்கேன். சார், அவரு அருண் சார் இன்னும் வரல. இல்ல, அருண் சார் வரலங்கிறது வேறங்க. அருண் சார் ஸ்டேட்மெண்ட் வேறங்க. நான் கூட கமிஷனர் ஆஃபீஸ்ல உங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுத்தேன். அன்னைக்கு பெட்டிஷன் நான் போன மார்ச்ல கொடுத்தப்போ உங்களுக்கு எனக்குமே பயங்கர வாக்குவாதம். ரைட்டுங்களா? நேரில் பேசாம போன்ல பேசுறீங்களான்ட்டு உங்களுக்கு எனக்குமே வாக்குவாதம் நடந்துச்சு உங்க ஆஃபீஸ் உள்ளேயே. பெட்டிஷன் கொடுத்து அப்புறம் என்ன சார் போன்ல பேசுறீங்கன்னு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரெக்கார்டும் இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? அந்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை என்னாச்சு? 1 இயரா என்ன பண்றீங்க? உங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுத்து 1 மாசம் 1 வருஷம் 2 மாசம் 8 நாள் ஆயிட்டு. விசாரணை முடிஞ்சு 1 வருஷம் 6 நாள் ஆயிட்டு. அதோடைய தலையெழுத்து என்ன? நடவடிக்கை உண்டா இல்லையா? இல்ல நான் சிஎம் வாசல் வந்து உட்கார வைப்பேன். சென்னையில தான் இருக்கேன் சார். ½ அன் ஹவர்ல என்னன்றது கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேங்க சார். இல்ல, இன்னும் அலுவலக பிள்ளைங்க சோறு விட்டுறதாட்டமே இதே கதையா தாங்க இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா ரெக்கார்டா கொடுத்துருக்கேன். என்னோட சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் 2 எம்இ தப்பு பண்ணியிருக்கான். அவன் மேல நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கங்கிறேன்? ஏன் அவன் உங்களுக்கு காசு கொடுக்குறான் பிச்சை எடுத்து? அதனால அவன் மேல நடவடிக்கை எடுக்கலையா கமிஷனரு? அவன் பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு பங்கு கொடுக்குறானுங்க கமிஷனருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இங்க இருந்து நாங்க ஃபார்வர்ட் பண்ற இடத்துல தான் நாங்க இருக்கோம். நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நாங்க இல்ல, கமிஷன் நம்பர் பர்சனல் நம்பர் கொடுங்க. கமிஷன் டேரக்டா பேசுறேன். டேரக்டா வந்தா கூட ஒரு மீட்டிங் போயிட்டாரு, அங்க போயிட்டாருங்கிறீங்க. பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா கூட இல்ல, கமிஷன் பர்சனல் நம்பர் கொடுங்க. கமிஷன் பேசுறேன். சரிங்க சார். நீங்க விசிட் டைம்ல வந்து அப்பனா கமிஷனர் பாக்குறது வந்தா பாருங்க சார். 12 to 1 விசிட் டைம் சார். இன்னைக்கு அவைலபிள் இருக்கான்னு ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்துட்டு நீங்க பாருங்க. சென்னையில தான் இருக்குங்கிறீங்க. நீங்க நேர்ல வந்து பாருங்க சார். 12 to 1 வந்து பாருங்க. அலுவலக பிள்ளைக்கு சோறு விட்டுற அதே கதை சொல்லிட்டு